வணக்கம். பிப்ரவரி 19ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. குறிப்பாக S&P 500 க்ரீனில் க்ளோஸ் ஆனதற்கு முக்கிய காரணம் வல்லுநர்கள் சொன்னது, சிப் மேக்கிங் கம்பெனிஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மிக்ஸ்டாக இருந்திருக்கு. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஏஷியன் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி விழுவதற்கு மணி கண்ட்ரோல் ஒரு முக்கிய காரணம் சொல்லியிருப்பது டொனால்ட் ட்ரம்ப்புடைய அடுத்த டேரிஃப்ஸ் அறிவிப்பு தான். என்னென்ன செக்டரில் அறிவிக்க இருக்கிறாருன்ற தகவல் கொடுத்துருக்கிறாங்க. 2 காரணங்கள், ஒன்று இந்த வர்த்தக போர், மற்றொன்று ஒரு நிலையற்ற தன்மை இருந்துக்கிட்டே இருக்குது. நேற்று S&P 500 நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு இந்த சிப் மேக்கிங் கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஏஷியன் ஸ்டாக்ஸ் விழுந்ததற்கு இது 2 முக்கிய காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க வல்லுநர்கள். எந்தெந்த செக்டருக்கு அவர் அறிவிக்கிறாரு? ஆட்டோமொபைல், செமிகண்டக்டர் மற்றும் ஃபார்மாசியூட்டிக்கல் இம்போர்ட்டுக்கு, அதாவது யூஎஸ்ஏக்கு உள்ளார வரக்கூடிய பொருட்களுக்கு 25% வரி விதிக்க இருக்கிறாருன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மா செக்டர் குறிப்பாக சொல்லும்போது இந்தியாவிலிருந்து பெரிய அளவில் ஃபார்மா கம்பெனிகள் யூஎஸ்ஏக்கு ஏற்றுமதி செய்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஃபார்மா இண்டெக்ஸும் ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்குன்னு வல்லுநர்கள் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் கம்பெனிக்கு ஒரு பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிட்டி ரிசர்ச் சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல், இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் எந்தெந்த நாடுகள் யூஎஸ்ஏ மீது வரி விதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு யூஎஸ்ஏயும் வரி விதிக்க போகிறாங்கன்ற ஒரு செய்தி இருந்துட்டு இருக்கு. அது வந்ததுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்க்கு ஒரு பாதிப்பு உண்டாக்கும்னு சிட்டி ரிசர்ச் சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸ்ன்ற பேரும் சொல்லியிருக்கிறாங்க, பை இண்டஸ்ட்ரீஸ், நவீன் ஃப்ளோரின் மற்றும் SRF. இப்போ இந்தியா யூஎஸ்ஏ இல்லை வெளியிலிருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸ்க்கு அவங்க போடக்கூடிய டேக்ஸ் 10%. யூஎஸ் எவ்வளோ விதிக்கிறாங்கன்னா சராசரியாக 3% விதிக்கிறாங்க. ஸோ யூஎஸ் அதை அதிகரிச்சாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி கம்பெனிஸ்க்கு அது ஒரு பாதிப்பை உண்டாக்கும்னு சிட்டி ரிசர்ச் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பிப்ரவரி 16ஆம் தேதி US DOGE, US டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி, அவங்க நிதி உதவி கொடுத்துக்கிட்டு இருக்கிற சிலதை நிறுத்தி இருக்கிறாங்க. அந்த பட்டியல் அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பட்டியலில் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு நிதி ஒதுக்கிறது $21 மில்லியன் நிறுத்தி இருக்கிறாங்க. எதற்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க? இந்தியாவில் ஓட்டர் டேர்ன் அவுட்டுக்காக நிதி ஒதுக்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன இது அப்படின்றது தெளிவாக தெரியலைங்க. மத்திய அரசு இதற்கான விளக்கம் கொடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. தகவல் நமக்கு கிடைத்தது NDTVலேருந்து. ஸோ வேறு நாடுகளுக்கும் அவங்க கொடுக்க நிதி உதவியை நிறுத்துறாங்க உடனடியாக. அதில் சிலது நேபாளுக்கு கொடுக்கக்கூடிய $39 மில்லியன், பங்களாதேஷ்க்கு வழங்கக்கூடிய $29 மில்லியன் உடனடியாக நிறுத்துறாங்க. நிஃப்டி இந்த ஆண்டு இறுதியில் என்ன டார்கெட்டை எட்டும்? எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், JP மார்கன் எதிர்பார்ப்பது 26,500 லெவலில் நிஃப்டி இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார எட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 15.5% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த செக்டர்ஸ்க்கு JP மார்கன் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபினான்ஷியல்ஸ், கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ், கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி, ஹெல்த் கேர் மற்றும் ரியல் எஸ்டேட். அவங்களுக்கு பிடித்த ஸ்டாக்ஸ் எவை, அந்தந்த செக்டரில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவயானி இன்டர்நேஷனல், சஃபயர் ஃபுட்ஸ், வெஸ்ட் லைஃப் டெவலப்மெண்ட், வருண் பீவரேஜஸ், ஜொமேட்டோ, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, டிவிஎஸ் மோட்டார், கோடெக் பேங்க், ICICI பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், HDFC, AMC, KFin டெக்னாலஜிஸ், LIC ஹவுசிங் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், SBI லைஃப் இன்சூரன்ஸ், HDFC லைஃப் இன்சூரன்ஸ், ICICI லொம்பார்ட் ஜெனரல், Mankind Pharma, Max Healthcare, Rainbow Children's Hospital, Fortis Healthcare, DLF, Godrej Properties மற்றும் Oberoi Realty. எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் IPO முடிஞ்சு இன்றைக்கி லிஸ்ட் ஆனது. 5% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருப்பதாக CNBC TV 8லேருந்து கிடைத்த தகவல். நியூசிலாந்து சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக 3வது முறை அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க. 4.25%லேருந்து 3.75% குறைச்சிருக்கிறாங்க. அதாவது 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது CNBC TV 18லேருந்து.
ஜனவரி மாதத்தில் ஜப்பானுடைய ஏற்றுமதி அதிகரிச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் அவங்களுடைய ஆட்டோ செக்டர் செய்திருக்கக்கூடிய ஏற்றுமதிகள். குறிப்பாக யூஎஸ்ஏக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்திருக்காங்க. இப்போ ட்ரம்ப் வந்து ஆட்டோ செக்டருக்கு வரி விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ற செய்தியும் இருக்குது. அது வந்துச்சுன்னா பாதிப்பு இருக்கும் ஜப்பானுக்கு. ஸோ ஜப்பானுடைய ஏற்றுமதி அதிகரித்ததற்கு இது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி மாதத்தில் தொடர்ச்சியாக 4வது முறை இது ஜனவரி மாதத்தில் அவங்களுடைய ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு. இந்த ஜனவரியில் போன ஆண்டு ஜனவரியுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 7.2% அதிகரிச்சிருக்கு. இதில் யூஎஸ்ஏக்கு மட்டும் ஏற்றுமதி செய்திருப்பது 8.1% அதிகரிச்சிருக்கு. சைனாக்கு ஏற்றுமதி செய்திருப்பது பார்க்கும்போது 6.2% கீழே போயிருக்கு. இறக்குமதியும் அதிகரிச்சிருக்கு. ஜப்பானில் ஜனவரி மாதத்தில் 16.7% அதிகரிச்சிருக்கு. இதனால ட்ரேட் டெபிசிட்டும் அதிகரிச்சிருக்கு. 2.759 ட்ரில்லியன் yen ட்ரேட் டெபிசிட். வல்லுநர்கள் கணித்தது எதிர்பார்த்தது 2.1 ட்ரில்லியன் yen. அதானி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். அதற்கு முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யுஎஸ்எஸ்சிசி யூஎஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இந்தியாவுடைய உதவி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த விசாரணை நடத்துவதற்கு நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. அதானி மீது வந்து அங்கே விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. லஞ்சம் கொடுத்து ப்ராஜெக்ட்ஸை வாங்கியிருக்கிறாங்க. வெளிநாட்டில் யூஎஸ்ஏலேருந்து வெளிநாட்டில் அந்த ப்ராஜெக்ட்ஸை வாங்கியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு அங்கே இருக்குது. அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. $265 மில்லியன் பிரைபரி கேஸ் இது. ஸோ அது குறித்தான அப்டேட். அவங்க இந்தியா கிட்ட உதவி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கிட்ட உதவி கேட்டிருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி அதானி ஸ்டாக்ஸ் விழுவதற்கு. டாடா மோட்டர்ஸ்க்கு சிஎல்எஸ்ஏ ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அவுட் பர்ஃபார்ம்லேருந்து ஹை கன்விக்ஷன் அவுட் பர்ஃபார்மாக உயர்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 930. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 36% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டாடா ஸ்டீல் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. நீட் போர்ட் டால்பாட் கவுன்சில் பிளானிங் கமிட்டி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க டாடா ஸ்டீலுடைய யூகே ப்ரொப்போசலுக்கு. அவங்க வந்து போர்ட் டால்பாட்டில் எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னேஸை கொண்டு வர இருக்கிறாங்க. அதற்கு இப்போ ஒப்புதல் கிடச்சிருக்கு. முன்னே நம்ம செய்தியாகவே பார்த்துருந்தாங்க. 1.25 பில்லியன் பவுண்ட்ஸ் முதலீடு செய்கிறாங்க. இதில் அரசுடைய மானியம் உதவியும் இருக்குது. 500 மில்லியன் பவுண்ட். இப்போ அதற்கு இப்போ ஒப்புதல் கிடச்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிளானிங் கமிட்டி கிட்டேருந்து. இந்த அரசு உதவியும் கிடைக்கிறதுனால அங்கே ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற 5000 பேருக்கு முதல்ல வேலை போகும்ன்ற ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்குது. அது இப்போ பாதுகாக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா ஸ்டீல் அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில். அதே போல் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து 90% குறைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. வேவ் ஸ்ட்ராட்டஜி அட்வைசர் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1025, 1070, ஸ்டாப் லாஸ் 943. ஃபீனிக்ஸ் மில்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1690, 1770, ஸ்டாப் லாஸ் 1546. வெல்ஸ்பன் ஸ்பெஷாலிட்டி சொல்யூஷன்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ஜனவரி மாதத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக 350 கோடி ரூபாய். அது குறித்தான அப்டேட். இப்போ ரைட்ஸ் இஷ்யூ கமிட்டி வந்து February 21 கூடுறாங்க. அந்த கமிட்டி வந்து முடிவெடுப்பாங்க. என்ன ரைட்ஸ் இஷ்யூடைய விலை இருக்கும், என்ன ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்கும், என்ன ரெக்கார்டு இருக்கும் போன்ற தகவல் அவங்க வெளியிட இருக்கிறாங்க. ஸோ February 21 அந்த மீட்டிங் நடைபெற இருக்குது. பராக் மில்க் ஃபுட்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் 2 ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இரண்டுமே பெனால்ட்டிங்க. ஒன்று வந்து 0.89 கோடி ரூபாய்க்கு, மற்றொன்று 1.5 கோடி ரூபாய்க்கு. ரெண்டுமே வெவ்வேறு அசஸ்மெண்ட் இயர்ஸ்க்கானது. ஏபிபி கம்பெனிக்கு நோமுரா ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. நியூட்ரலிருந்து ரெடியூஸாக குறைச்சிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4970 ரூபாய். மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடேல 3% அதிகரித்ததுன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க லிவிங்ஸ்டோன் இன்ஃப்ரான்ற ஒரு நிறுவனத்துடன் ஒரு டைப்பில் 1650 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை அறிமுகம் செய்கிறாங்க மும்பையில். செல்லோ வேர்ல்டு குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டமன் அண்ட் டியூவில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய ஆலை டமன் அண்ட் டியூவில் இருக்கக்கூடிய ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. நல்ல வேலை யாருக்கும் எந்த சேதாரமும் ஏற்படல. கம்பெனிக்கு சேதாரம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் போதிய அளவில் இன்சூரன்ஸ் இருக்குன்ற அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ரெட்டிங்டன் லிமிடெடுக்கு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 280 285 கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 1-2 மாதங்கள். பஞ்சாப் நேஷனல் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஃப்ராட் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 270 கோடி ரூபாய்க்கான லோன் வந்து ஃப்ராடாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆர்பிஐக்கும் அதை அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அந்த அக்கௌண்ட்டை என்பிஏவாக சொல்லியிருந்திருக்காங்க, நான் பர்ஃபார்மிங் அக்கௌண்ட்டாக. அது ஒடிசாவை சார்ந்த குப்தா பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொடுத்துருக்கிற 270 கோடி ரூபாய்க்கான லோன். இப்போ அதற்கான ப்ரொவிஷன்ஸ் ஏற்கனவே செய்திருக்கோன்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க். இப்போ ஆர்பிஐக்கு அது தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஃப்ராடாக. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிக்கு மெக்வேரி அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2904 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 24% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோபிந்தோ ஃபார்மா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய சப்சிடரி நிறுவனத்துடைய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. ஆந்திர பிரதேஷில் February 10-18 வரைக்கும் 5 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விரைவில் அது சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆரோபிந்தோ ஃபார்மா. ஆர்பிஎம் இன்ஃப்ராகான் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு 7 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் 5% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் புது ஹோட்டலை திறக்கிறாங்க மத்திய பிரதேஷில். ரெட் ஃப்ராக்ஸ்ன்ற பிராண்டில் 2027 நிதியாண்டிற்குள்ளார இது துவங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. 46 அறைகள் கொண்ட ஹோட்டலாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 63 மூன்ஸ் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. NSCL இன்வெஸ்டர்ஸ் ஃபோரம் உடைய ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஸ்கீமுக்கு கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. கேபிள்ஸ் அண்ட் வயர் செக்மெண்ட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கு கோல்ட்மேன் சாக்ஸ் ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. பாலிகேப் இந்தியாவுக்கு தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க கோல்ட்மேன் சாக்ஸ். எதிர்பார்க்குற டார்கெட் 6510. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. KEI இண்டஸ்ட்ரீஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க கோல்ட்மேன் சாக்ஸ். எதிர்பார்க்குற டார்கெட் ரூபாய் 3780. பாலிகேப் இந்தியாவுக்கு சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 8600. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 58% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மெக்வாரி பாலிகேபுக்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூபாய் 7928. பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். கோடெக் மஹிந்திரா பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2100, ஸ்டாப் லாஸ் 1895. ஆரத்தி ஃபார்மா லேப்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 875, ஸ்டாப் லாஸ் 775. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.